களத்துக்குள்ளேயே கிரிக்கெட்டர்ஸ் அனல் மாதிரி கோவப்பட்ட 3 ஆங்கிரி மூமெண்ட்ஸ் இன் கிரிக்கெட். நம்பர் 1, 2019 சிபிஎல்ல ஒரு பரபரப்பான சூப்பர் ஓவர் போயிட்டு இருந்தப்போ எவின் லூயிஸ் ஒரு பால் அடிச்சுட்டு ரன்னோட ட்ரை பண்ணி இருந்திருப்பாரு. கரெக்டா அந்த நேரத்தில் செகண்ட் ரன்னோட பார்க்கும்போது அலிகான் குறுக்க வந்துருவாரு. அது என்னதான் செகண்ட் ரன் இல்லைன்னு சொன்னாலுமே எவின் லூயிஸ்க்கு சரியான கடுப்பாயிரும். இதனால அலிகானுடைய நெஞ்ச பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. அலிகானும் கோவப்பட 2 பேருக்கு இடையே பரபரப்பான சூழ்நிலை உருவாகி இருக்கும். 2 பேரும் முட்டிக்கிறதுக்கு போவாங்க. நடுவில் அம்பீர் வந்து தடுத்துருவாரு. இதுக்கு நடுவில் பொல்லாடு நான் இல்லாம எப்பறம் ஒரு சண்டை நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து சமாதானப்படுத்தி வச்சிருப்பாரு. நம்பர் 2, 1992 ஆண்டு இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு தின போட்டி ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப கபில் தேவ் சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேனான பீட்டர் கிறிஸ்டினா மன் கட் பண்ணிட்டு ரொம்பவே கோபமா கத்தி இருப்பாரு. அவனை வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருப்பாரு. எதுக்காக இந்த அளவுக்கு கோவமா கபில் தேவ் மன் கட் பண்ணிட்டு கத்துனாருன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஓடியிலுமே பீட்டர் கிறிஸ்டின் கிரீஸை விட்டு வெளியே போயிட்டே இருந்தாரு பால் போடுறதுக்கு முன்னாடி. அதை பார்த்து கபில் தேவ் வார்னிங் கொடுத்திருப்பாரு, இந்த மாதிரி போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருப்பாரு. ஆனா பீட்டர் கிறிஸ்டின் அதை திரும்ப பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்லயுமே எடுத்த உடனே அவர் மன் கட் பண்ணி இருக்க மாட்டாரு. முதல் தடவை பீட்டர் கிறிஸ்டின் வெளியே போற தெரிஞ்ச உடனே அம்பீர் கிட்ட வார்னிங் கொடுத்திருப்பாரு, பிளேயர் கிட்டயுமே சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு தான் செகண்ட் டைம் பவுலிங் போட வரும்போது மறுபடியும் பீட்டர் கிறிஸ்டின் வெளியே போற தெரிஞ்சுக்கிட்டு மன் கட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் 3 தடவை அவனுக்கு வார்னிங் கொடுத்து அவன் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கத்தியிருப்பாரு. நம்பர் 3, இன்னைக்கு ஸ்மித்தை பார்த்து நடுங்காத ஆளே கிடையாது. ஆனா ஸ்மித்தே பார்த்து ஒருத்தர் நடுங்கினாரு அப்படின்னு சொன்னா அது நம்ம தலைவர் ரிக்கி பாண்டிங் தாங்க. 2011 வேர்ல்டு கப்ல கனடாக்கு எதிராக ஆஸ்திரேலியா ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப பேட்ஸ்மேன் ஒரு பால் அடிக்க பால் ஆனது ஹைட்ல போயிருக்கும். மிட் ஆன்லயும் மிட் ஆஃப்லயும் ரிக்கி பாண்டிங் அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் தான் நின்னுட்டு இருப்பாங்க. 2 பேருமே பால பிடிக்க போயிருப்பாங்க. ஆனா ரிக்கி பாண்டிங் முன்னாடியே கால் பண்ணிடுவாரு. அப்ப ஸ்மித் ஒரு இளைஞர் தானே, அதனால அவரும் பால பிடிக்க போயிருப்பாரு. இதனால 2 பேருமே அடிச்சுப்பாங்க. லக்கிலி ரிக்கி பாண்டிங் பால பிடிச்சிருவாரு. பிடிச்ச உடனே கோவமா அந்த பால தரையோட தூக்கி வீசுவாரு. இது மிகப்பெரிய சர்ச்சையா அன்னைக்கு உருவாகி இருந்துச்சு. ஒரு வேர்ல்டு கப்ல இப்படி ஒரு பிளேயர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேள்வி எழுப்புனாங்க. ஏன் முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர்களே ஒரு ஜூனியர் பிளேயர் கிட்ட இந்த மாதிரி கோவமா நடந்துக்கிறீங்களே, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி பாண்டிங்க விமர்சிச்சிருந்தாங்க.